السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى، الصلاة والسلام على نبينا المصطفى وعلى آله وصحبه نجوم الهدى قادة التقى. أما بعد، فقد قال الله عز وجل في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تدعوا من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجبل الآن قيل إن قال وإن أميخ على صخرة استنام أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமான இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு இணையற்ற புகழ் அனைத்தும் உரித்தானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கு ஒரு அருள் கொடையாக வந்ததித்தே பெருமானார் முஹம்மதின் முஸ்தபா அஹ்மதின் முஸ்தபா சர்தாரி தோ ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபீகள் அவுலியாக்கள் நாதாக்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமையை விளங்கி அதனை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இப்பள்ளி வாயிலில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அன்பு சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய கட்டளைகளை சம்பூர்ணமாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தும் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து விலகி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு முதல்கள் எனக்கும் அவ்வளவுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் சங்கையாக்கப்பட்ட ஒரு மாதத்திலே வீற்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அதுதான் துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உம்மத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாடு திரும்புவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே சிறிய ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை, சிறிய ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடந்ததன் காரணத்தினால் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அவர்களுடைய தியாகங்களை வரக்கூடிய சகலருக்கும் உண்டான ஒரு கடமையாக ஒரு பெருநாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் நடந்த விதம் அல்லாஹ்வை ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். சிறியோர் குடும்பம் ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் ஹாஜர், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு பெருநாளுடைய தினமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி பொழுது மாற்றம் செய்யாமல் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து காட்டினார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதத்திலே ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், இன்னும் சில தலைப்புகளிலே மணித்தியாளர் கணக்கு பேசலாம், நேரம் இடம் கொடுக்க மாட்டார். எனவே சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஒரு ஞானம் அது குழந்தையுடைய பாக்கியமாக இருக்கின்றது. நம்மில் பலருக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், பட்டம் பதவிகளை கொடுத்திருக்கிறான். நாம் அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, அந்த பட்டம் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, இந்த சொத்து செல்வங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இரவு முழுவதும் இரவு பகலாக அதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி பல சிரமங்களை மேற்கொள்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் ஆட்சி அதிகாரத்தையோ பட்டம் பதவியையோ சொத்து செல்வத்தையோ அல்லாஹ் அவருடைய அருட்கொடை என்பதாக கூறியது கிடையாது. அல்லாஹ் அவருடைய அருட்கொடை என்று சொல்லி இருக்கிறான் என்றால் அது குழந்தையுடைய பாக்கியமாக கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் விரும்பியதை உலகத்திலே படைத்துக் கொண்டிருக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை ஹிபத்தாக நன்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் மாத்திரம் கொடுக்குகின்றான். அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுக்குகின்றான். அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் இருசாராரையும் கலந்து கொடுக்குகின்றான். அவன் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். எனவே குழந்தைகள் கிடைப்பது என்பது பெற்றோருடைய கெட்டித்தனம் அல்ல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிபத்தாக நன்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புடனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் நமக்கு கிடைத்து விட்டால் இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் முறையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களினூடாக தெளிவான வழிகாட்டல்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். நாம் வளர்க்கப்பட வேண்டியவர்களை வளர விட்டுவிட்டு எதை வளர வேண்டுமோ அவைகளை வளர்ப்பதற்காக வேண்டி முனைந்ததனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக அனுதினமும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பது. விடிந்தால் போதும் என்னுடைய மகன் எங்கு சென்று விடுவான், என்னுடைய மகன் எங்கு சென்று விடுவாரோ, இவர் இன்னிடத்துக்கு அனுப்பினேன், இங்க போனான், என்ன நிலைமை இன்றைக்கு ஆய்வு என்று சொல்லி கவலைப்படக்கூடிய நிலை உண்டாகிவிட்டது. ஏன் கண்ணியமானவர்களே, வளர்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் அவர்களை வளரவிட்டதன் காரணத்தினால் கால்நடைகள் இருக்குது, அவைகளை யாரும் பெருசா வளர்க்கிறதையோ அது தானாக வளரும். அவைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அவைகளுக்கு ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அது அந்த அந்த ஆட்டு மாட்டு உடையக்காரனுடைய பொறுப்பு அல்ல. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் சிலர் தன்னுடைய பூனைக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை கூட தன்னுடைய பிள்ளைக்கு காட்டாமல் இருக்கிறார்கள். தன்னுடைய பூனைக்கு கொடுக்கிற அக்கறை கூட தன்னுடைய பிள்ளைக்கு காட்டாமல் இருக்கிறார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். எப்பொழுது வளர்க்கப்பட வேண்டியவர்கள்? அவர்கள் பிறந்ததிலிருந்து வளர்க்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் சிலர் நாம் நினைச்சுட்டு இருக்கிறோம், அவன் இப்பதானே சின்ன பிள்ளை, மகள் இப்பதானே சின்ன பிள்ளை, அவருக்கு வேண்டிய மாதிரி ஆடைகள் அணிவிக்கலாம், ஆபாசமான ஆடைகள் அணிவிக்கலாம். சகோதரர்களே, அவன் இப்பதானே சின்ன பிள்ளை, அவன்கிட்ட முடிய நினைச்ச மாதிரி வெட்டேனும், அவன் நினைச்ச மாதிரி கொஞ்சம் விட்டுவோம், கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கண்ணியமான சகோதரர்களே, பின்னால் என்ன நடக்குது? ஃப்ரீயா தன்னுடைய கால் கையை பெற்றோருக்கு விடக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நிலைக்கு மாறிச்சு. கண்ணியமான நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு புள்ள பிறந்துட்டேன்னு சொன்னா முதலாவது அந்த பிள்ளைக்கு அது பேசுற அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன்னு சொன்னா
ஒரு 2 வயசு 3 வயசு வரக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு படித்து கொடுக்க வேண்டிய முதலாவது வார்த்தை அது கலிமாவாக இருக்கின்றது. கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. ஆனா மாஷா அல்லாஹ் எங்கட 1.5 வயசு 2.5 வயசு புள்ள நல்லா பாட்டு படிக்குது, எங்கெங்கேயோ கேட்கறதெல்லாம் படிக்குது. ஆனா வீட்டுல நாங்க எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் கலிமா வருதே இல்லையே. என்ன செய்ய கொஞ்சம் காலத்துல வரும். கண்ணியமான சகோதரர்களே, இது அந்த சூழல் எங்களுடைய வீடுகளில் அமைக்கப்படவில்லை. குழந்தை வளர்க்கின்றது. கண்ணியமானவர்களே, இது திருமணம் செய்ததன் பின்னால் வரக்கூடிய ஒரு சுமை ஒன்றல்ல. ஒவ்வொரு வாலிபனும் தான் திருமணம் செய்வதற்கு முன்னால் அவனுடைய பிள்ளையை சாலிஹான பிள்ளையாக வளர்க்கக்கூடிய பெண் யாருக்கு தேட வேண்டும். எனவே திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ப்பு ஆரம்பமாக இருந்தது. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நுஹலின் அஃதல மின் அதபின் ஹஸன். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அய்யூப் இப்னு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி இருக்கும் என்றால், நான் என்னை பாடுபடுற கஷ்டப்படுற நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல என் பிள்ளைகளுக்கு 5 பிள்ளையா 5 வீடு கட்டி கொடுத்துடணும், 5 கடை வாங்கி கொடுத்துடணும், அவர்களுக்கு வாழ்க்கையில செட்டானதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துடணும். சகோதரர்களே, இதை விட மிக முக்கியமான, இதை விட மிக சிறந்த ஒரு கொடை இருக்கும் என்றால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது. அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் பெற்றோருக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோருக்கு முன்னால் நடக்கக்கூடாது, பெற்றோருக்கு முன்னால் உட்காரக்கூடாது, சரிசமமாக தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் நிற்கக்கூடாது, தன்னுடைய தகப்பனுடைய பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, தன்னுடைய தகப்பனுடைய சப்தத்தை விட உயர்த்தி தன்னுடைய குரலை உயர்த்தி விடக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கம் சகோதரர்களே. இது பேச்சினுடைய ஒழுக்கம். இப்படி ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. ஆடையினுடைய ஒழுக்கம், முடிவெற்றதனுடைய ஒழுக்கம். எனவே ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி இருக்கும் என்றால் அது சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபுல் மஆனி ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ் ஷாஃபி மத்ஹபினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம். சகோதரர்களே, இவர் திருமணம் செய்வதற்கு முன்னால அபுல் மஆனி ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வாப்பா திருமணம் செய்வதற்கு முன்னால அவர் ஒரு தக்வாவுள்ள மனிதராக இருந்தால் சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில ஒரு சாலிஹான பெண்ணை தேடினார்கள் திருமணம் முடிப்பதற்காக. ஏன்? தன்னுடைய பிள்ளையை சாலிஹான பிள்ளையாக சமூகத்துல ஒரு மாற்றத்தை உண்டாகும், சமூகத்துல ஒரு பொக்கிஷமாக விளங்கப்படக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய மனைவி சாலிஹானவராக இருக்க வேண்டும். தேடுகின்றார்கள். சுதந்திரமான பெண்களில் யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அடிமைகளில் தேடுகின்றார்கள். அடிமைகளிலே ஒரு சாலிஹான பெண்ணை பெற்றுக் கொள்கின்றார்கள். திருமணம் செய்கின்றார்கள். குழந்தை கிடைக்கின்றது. அபுல் மஆனி ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிடைக்கின்றார்கள். ஒரு தடவை வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டில் இருந்த அடிமை பெண், தன்னுடைய வீட்டில் இருந்த அடிமை பெண் தன்னுடைய மகனுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, தன்னுடைய மகன் அபுல் மஆனி ஜுவைனி அவர்களை பறித்தெடுக்கின்றார்கள் அடிமையிடமிருந்து. உள்ள அழுது கொண்டிருக்கிறது, உள்ள அழுது கொண்டிருக்கிறது, பசியில் இருக்குது, தாயும் இல்லை. அவர் அராக செய்யல, கொஞ்சம் பால் கொடுத்தா அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக வேண்டி, அந்த பிள்ளை கொஞ்சம் அரவணைப்பதற்காக வேண்டி கொஞ்சம் பால் கொடுத்தா இது பெரிய ஒரு தப்பான விஷயம் இல்லையே சகோதரர்கள். விலங்கிருந்தாங்க. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது. ஷரியத்தை எந்த அளவுக்கு விளங்கியிருந்தார்கள். அபுல் மஆனி ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ் பிற்காலத்தில் பெரியவரானார்கள். மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதற்கெட அவர்களுடைய நாவும் கொண்டருந்தாகும்.
சொல்வார்களாம், இது அந்த பாலினுடைய விபரீதம் என்று சொல்வார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லவரே, நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? எங்களை பிள்ளைகள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? என்ன சாப்பிட்டான்னு பார்க்கணுமா, என்னத்தை குடிக்கிறான்னு பார்க்கணுமா, என்னத்தை பிறக்கிறான்னு பார்க்கணுமா? சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், நான் தஅல்லமல் குர்ஆன வ ஃபதீயுஸின், யார் சிறிய வயதிலே குர்ஆனை படிக்கின்றார்களோ, ஃபதீயுஸின் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், அது 4-5 வயது. நான் சொல்ற மொட்டிசுரு வயது குர்ஆனை படிக்கிறதுடைய வயது. எல்லாம் குர்ஆனும் ஹதீஸிலிருந்து தொகுக்கப்பட்டவைகள் தான் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தோ எடுத்து தன்னுடைய பெயர் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சமூகத்தில். எனவே குர்ஆனுடைய அறிவை கற்பித்துக் கொடுப்பதற்குண்டான முதலாவது வயது 4-5 வயது. ஃபதீயுஸின் என்பதற்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார். இந்த வயதில யாரு குர்ஆனை படிக்கின்றார்களோ, அஹ்லதஹுல்லாஹு பிதமிஹி வ லஹ்மிஹி, அல்லாஹ் அந்த குர்ஆனை அந்த பிள்ளையுடைய இரத்தத்துடனும் சதையுடனும் இரண்டரை கலந்து விடுவான் என்று சொன்னார். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏந்த ஓட புள்ள குர்ஆனை 5-6 வயசுல படிச்சு முடிச்சுட்டு அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய இரத்தத்துடனும் சதையுடனும் குர்ஆனை இரண்டரை கலந்து விட்டான் என்றால் அதை விட பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? மனிதனுக்கு ஹராத்துல நாங்க வெறுப்ப உண்டாக்க தேவையில்ல, தானா உண்டாகும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மதிப்பு நாம சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாக உண்டாகும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த தர்பியத், அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அந்த தர்பியத், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய முக்கியத்துவம் எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. மாட்ட வந்து சொல்றாங்க, யா புனைய, அருமை மகனே. சகோதரிகளே, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு பின்னால்தான் ஒரு மகன் கிடைக்கிறார், ஒரு புள்ள கிடைக்கிறது. மகன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயது 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாலிபர் இப்ப வந்து கேட்கிறாங்க, இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாலா தரா. மானே, உங்களை அடித்து பணிவதாக நான் கனவு கண்டேன். உங்களோட அபிப்பிராயம் என்னது? கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு கேட்டாங்க நடக்கும். என்ன நடக்கும்? வருஷங்களும் கூட்டு பக்கம் வர மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அறுக்கிறதல்ல, மகனை கூப்பிட்டு, மகனே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, தலைமுடி வெட்டக்கூடிய நேரத்துல ஒரு பக்கத்தை வலிச்சிட்டு மறுபக்கத்தை வைக்கிறது நபி அலைஹிஸ்ஸலாம் தடுத்திருக்கிறாங்க. மகனே, செய்யாத. இந்த தைரியங்கள் தெரியுதா சகோதரர்களே? நாம சொல்றோம், எங்க பிள்ளைக்கு சொன்னா எங்க பிள்ளை கேட்குதா? அந்த தர்பியத்தை நாம கொடுத்திருக்கிறோமா? எங்களோட மனைவி தான் அந்த தர்பியத்தை பிள்ளை கொடுத்திருக்கிறாரா சகோதரர்களே? ஒரு மாணவர் வாதார் குர்ஆன் மதரசாக்கு, அவருடைய முடி வித்தியாசமா இருக்குது, சின்ன புள்ள. உஸ்தாத் என்ன செய்யறாரு, அவரை கூப்பிட்டு மெஷின் எடுத்து கிட்ட கொண்டு போறாரு, நெட்டோ கொடுத்து அல்லது பிறகு 2 ஆகிட்டார். எங்களுக்கு ஒரு மூவாக்கும் தெரியலாம். இந்த வாப்பை தான் இப்படி சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி என்ன சொல்றதுன்னா, இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா, இது ஒரு நல்ல வழிகாட்டலாம். இது அவர் மாத்திரம் அல்ல, எத்தனையோ பேர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். பச்சிலம் பாலகம். கண்ணியமானவர்களே, அந்த புள்ளையோட உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்குது. எங்கட முடிய ஒரு ஸ்டைல்ல, ஒரு கட்ல, ஒரு வி கட், ஒரு யூ கட், அப்படி ஒரு ஒரு முள்ளப்பட்டி மாதிரி, அப்படி ஒரு 3 கோடு 4 கோடு. என்ன சகோதரர், நவீனுடைய கட்டளைக்கு எங்கள்கிட்டயே மதிப்பு இல்லை. ஏந்த பிள்ளைகிட்ட நான் இதை சொன்னா விரண்டு சொல்லுவான், உங்களுக்கு ஃபேஷன் தெரியாவாப்பா, உங்களுக்கு ஃபேஷன் தெரியும், நீங்க ஆறு காலத்துல இருக்கிறீங்க, நீங்க 8ஆம் காலத்துல இருக்கிறீங்க. மனைவியும் சொல்லுவா, கொஞ்சம் முடுங்கலே, அவரை அவன் இதுதானே கொடிய, என்ன வயது இருக்குது அவன் திருந்துறதுக்கு.
கண்ணியமான சகோதரர் இப்படி விட்டுதான் அவன்கிட்ட வீணான மோசமான பழக்க வழக்கங்கள் நாம் குடிகொண்டு குட்டிச்சோராகி போறான். கடைசியில் மகான் இப்ராஹிம் மகான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அபதி அல்மா துக்மல், பாப்பா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டீங்களோ தாராளமாக செஞ்சு. நபிமார்களுடைய கனவு வஹி. அன்பான சகோதரிகளே, தன்னை அறுக்கும்படி களத்தை வெட்டி கொலை செய்யும்படி சொல்லப்படுது. மான் சொல்றார், பாப்பா தாராளமா, ஆனா அறுக்கப்பட மட்டும் என்ன மூச்சு பாத்திரவானா, சில பேர் உங்களுக்கு இறக்கம் வந்துடும், அதனால விட்டுருவீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி எங்களை பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. ஹராம் ஹலாலில் அவர்களுக்கு 10 வயது 12 வயதுல சொல்லிக் கொடுப்பதல்ல, சிறு வயதில் இருந்து புகுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு. அன்பான சகோதரர்களே, எனவே இந்த பிள்ளைகள் வளர்க்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அவைகளை ஒன்றொன்றாக தொட்டு காட்டி கொண்டு போனால் நேரம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பெருநாளாக நாங்கள் கொண்டாடி, இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்யணும், ஏன மனம் விரும்பின மாதிரி துனியவியத்தான அடிப்படையில அழக அந்தஸ்த பட்டம் பதவிகளை மாத்திரம் பார்த்து ஒரு பெண்ணை கைப்பிடிக்காமல் அவள் உண்மையான அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவளாக இருக்கிறாரா, அவரிடத்துல தக்குவா இருக்குதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதா. அவர்களே தக்குவா இல்லாட்டி அவள் வீட்டுல கணவனுக்கு வழிபடுவதை போன்று நடிப்பாள். எங்கடா கணவன் வீட்டிலிருந்து வெளியாகிட்டு பார்க்க முடியுமா, வெளியாகிறதோட முசீபத்தை தொலைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கதவை லொக் பண்ணிட்டு அவளோட போனை எடுத்து மாற்று மத ஏனைய மோசமான தொடர்புகளுக்கு வழிவைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஆதாரப்பூர்வமாய் யாரும் அதை கேட்டு வருமா? ஏன் தெரியுமா? நாங்க சாதிக்கானவர்களாக இல்லை. முதலாவது நான் சீரியல்ல எனக்கு கிடைச்சதும் அப்படிதான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, யாரு ஜானியும் நான் யன்கிஹு இல்லா ஜானியத்தன், அவன் ஒரு விபச்சாரியத்தான் முடிப்பான். யாரு விபச்சாரியோ அவன் ஒரு விபச்சாரனைத்தான் முடிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நான் முதலாவது சீராக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் வர வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வாலிபர்கள் வந்துவிட வேண்டும். அதற்கு பின்னால எனக்கு ஒரு சாலிகான துணை வேண்டும் என்று அழகான ஒரு துணைய சாலிகான தக்வா உள்ள அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய, அது ஏழை பரம்பரையாக இருந்தாலும் சரி, மிக வலிய குடும்பமாக இருந்தாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, அதுல தான் எங்களுடைய வெற்றி இருக்குது என்பது மறந்துடாதீங்க. சரி, இப்ப திருமணம் செஞ்சவங்க என்ன செய்யற? கண்ணியமான சகோதரர்களே, செய்யறது ஒரே வழிதான் இருக்குது, தௌபா செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது. வீட்டுல அந்த ஒரு நல்ல மாற்றம் உண்டாகிறது. ஏன்னா பிள்ளை எவ்வளவு காலம் வளர்த்தது போதும் இப்படி, ஆனா இதுக்கு பின்னாலே இப்படி வளர்க்கக்கூடாது. நல்ல ஒரு சீரான நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். அது என்னுடைய வீட்டுக்கும் பாதுகாப்பு, என்னுடைய ஊருக்கும் பாதுகாப்பு, என்னுடைய மஹல்லாவுக்கும் பாதுகாப்பு, என்னுடைய நாட்டுக்கும் உலகத்துக்கும் பாதுகாப்பு. ஒவ்வொருவருடைய வீட்டிலிருந்து தான் உருவாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே தீனுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்களுடைய வீடுகளில் பேசப்பட வேண்டும். எங்களுடைய மனைவியுடன், எங்களுடைய பிள்ளைகளுடன் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வெறுப்பு ஷரியத் பேசப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, பேசப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை ஆக்கி என்னுடைய வாழ்க்கையில் பல விதத்திலும் சீராக கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்ற குறைகளை மன்னித்தருவாயாக. அன்பு நிறைந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. பெற்றோர் யாரும் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்தி அவர்களை கண்டு கட்டக்கூடிய தூரம் விசாலமாக்கி விடுவாயாக. யாருடைய பெற்றோர்கள் உயிருடன் வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய
ஆயுளை நல்ல அமல்களை கொண்டு நீளமாக்கி விடுவாயா, அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை போட்டு அனுவாயா. அன்பு நிறைந்தவனே, நம்முடைய மனைவி மக்களை சாதிமானவர்களாக்கி அனுவாயா. நம்ம இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோயிலிருந்து ஷிஃபாவையும் கடனாளிகளுடைய கடன் தொல்லை நிவாரணத்தை தந்தருவாயாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ்.